அஸ்ஸலாமு அலைக்கும் ரீஜா ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ தான். ரீசெண்டாக என்ன இப்போது ஓடிட்டுருக்குன்னா ஸ்கூல் ரீஓப்பன் தான். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் அப்போ என்னென்ன மாதிரியான குவர்க்கியான ஸ்டேஷ்னரிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஸ்டேஷ்னரிஸ் நம்மளோட சைல்டுஹுட்டில் கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான ஸ்டேஷ்னரிஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதோட கலெக்ஷனில் இது வந்து பார்ட் 1ன்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் 2 பார்ட் 3 அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய அந்த மாதிரியான வித்தியாசமான ஸ்டேஷ்னரிஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்டேஷ்னரிஸ்ன்னு பார்த்துடலாமா? துல்கிஃபில் பார்த்துடலாமா? ஸோ துல்கிஃபில் மெயினாக இந்த வீடியோவில் வந்து உட்காந்துருக்கிறதே அந்த ஸ்டேஷ்னரிக்காக தான். எல்லாட்டி எப்போ கேட்டாலும் அப்புறம் வரமான்னு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப கூட அவருக்கு தெரியாது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக இருக்கணும் வீடியோலலாம் கேட்டார். அதுக்கப்புறம் அந்த திங்ஸை பார்த்தோன்னே உட்காந்துட்டாரு. ஸோ சும்மா சின்னதாக ஒரு ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக அது என்னென்ன டைப் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஷ்னரி என்ன மாதிரி அப்படிங்கிறது துல்கிஃபிலுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டேஷ்னரி தான் எடுக்க போகிறாங்க. எந்த ஸ்டேஷ்னரி ஃபஸ்ட்டு காட்ட போகிறீங்க? டிக் பென்சில். ஓகே, ஸோ இவர் வந்து இப்போ இது வந்து என்ன சொன்னீங்க? டிக் பென்சில். நீங்கள் கரெக்டாக? சரி, ஓகே. இது டிக் பென்சிலா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ இதை பார்க்குறப்ப எனக்கு டிக் பென்சிலாக தெரியலை, பிகாஸ் எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது இல்லையா? ஸோ ஸ்பைடர்மேன் கேரக்டரில் நான் வாங்கியிருந்த இதுலேயே நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரை. ஸோ பாருங்கள். ஸோ இது என்னவா இருக்கும்? மேபி நம்மளுக்கு இந்த கலர்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்கெட்ச் பென் அப்படின்னு நினைக்கலாம், ஓகேவா? இல்லை ஒரு கிளிட்டர் பென் அந்த மாதிரி நினைக்கலாம். பட் இது என்ன அப்படின்னா ரோலிங் கிரேயான்ஸ். கிரேயான்ஸ் இருக்குல்ல, அதே ரோலிங் கிரேயான்ஸ். பார்க்குறியா? சி. ஸோ நம்மலாம் படிச்சப்போ பார்த்தீங்கன்னா கிரேயான்ஸ் வந்து குட்டியாக இருக்கும், பெருசாக இருக்கும். இப்போ நிறையா ஆயில் பேஸ்டல்ஸ் அது இதுலாம் வந்துருச்சு. பட் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா, ரோலிங் கிரேயான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா லென்த் இருக்குது. அதே சமயம் வந்து ட்விஸ்ட் பண்ண மேலே உங்களுக்கு இவ்வளோ தூரம் கிரேயான்ஸ் வருது. நல்லாவே ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இந்த கிரேயான்ஸு. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்து நல்லா இது சில கிரேயான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எழுதுனோண்டா சரியாகவே வராது கலர் பண்ணுறப்ப. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஓகே, வாவ், நாட் பேட். தெரியுதா உங்களுக்கு? நல்லாவே ஆக்சுவலி ஒர்க் ஆகுதுங்க. சூப்பராக கலர் பண்ணுது, சும்மா சொல்லக்கூடாது. நான் வந்து டிக் பென்சில் நினச்சிங்களா? இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் இருக்குது. ஸோ திருப்பி நம்ம கிரேயான்ஸ் வாங்கி கொடுக்கணும். கிரேயான்ஸ் உடஞ்சிருது, அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ்லேருந்து மிக்ஸ் ஆகிடுது, ஒழுங்காக அடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற இஷ்யூவெல்லாம் இருக்காது. ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்சும் ரொம்ப கூடையெல்லாம் கிடையாது. பிகாஸ் இப்போ குவர்க்கியான அந்த ஸ்டேஷ்னரிஸ், அந்த கவாய் ஸ்டேஷ்னரிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேட்டு சில இதில் வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்குது. பட் இது அப்படியெல்லாம் கிடையாது. இது நம்மக்கிட்ட அவைலபிளும் இருக்குது. ஸோ இப்போ நான் காட்டுற எல்லா விதமான குவர்க்கியான இந்த கவாய் ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே வந்து நம்மக்கிட்டேயும் அவைலபிள் இருக்குது ரீசா சேல்ஸில். பட் ஸ்டில் இது வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டேஷ்னரிஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து காட்டணும். ஏன்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தோன்னே ஆசை. ஸோ நெக்ஸ்ட் அனதர் வந்து நம்ம இப்போ கிரேயான்ஸோடு ஆரம்பித்ததுனால அப்படியே வந்து இந்த ரைட்டிங்கோட ஸ்டேஷ்னரி சைடாகவே நம்ம போகலாம். ஸோ ஓகே, ஸோ துல்கிஃபில் இது என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுவும் நீங்கள் பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்க. பென்சில் ஒரு பென் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம், ஓகேவா? ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புஷ்அப் ரேசர். ஸோ நம்ம இப்படி பென்சில் மாதிரியே புஷ் பண்ண ரேசர் வெளியே வருது, தெரியுதா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. கிரேயான்ஸ் எப்படி உடஞ்சிரும், ரேசர்ஸ் எல்லாம் வந்து சில பிள்ளைங்க அப்படியே குட்டியாக உடச்சிருவாங்க. எத்தனை ரேசர்ஸ் வச்சாலும் சரி அது குட்டியாக உடச்சிருவாங்க.
இன்ஃபேக்ட் துல்கிஃபில் கூட சரி என்ன செய்வாங்க, அந்த ரேசர் இருந்துச்சு, ஒரு ரேசர் கொடுத்தோன்னா அதில் ஃபுல்லாக பென்சிலை வச்சு போக் பண்ணி ஃபுல்லாக அப்படியே அதை ரொம்ப அழகாக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரேசர் அடிக்கடி நம்ம இது பண்ணுறாப்போம். இது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு புஷ்அப் ரேசர் எந்த அளவுக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி கிளிக் பண்ணி நம்ம எப்படி பென்சிலில் இது பண்ணுவோமோ அதே மாதிரி புஷ் பண்ணிக்கிட்டால் போதும். நம்மளோட ஸ்டேஷ்னரி பாக்ஸ்லேயும் பென்சில் பாக்ஸ்லேயும் சேஃப்டியாக இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்ன, இது எல்லாத்துக்குமே நார்மலாக தெரியும். ஆக்சுவலி எல்லாத்துக்குமே நார்மலாக தெரியும் இது ஒரு நார்மலான பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் என்ன அப்படி இருக்குது, ஓகே வந்து ஃபுல்லாக மரத்தில் இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து உட்டால் ஆன பென்சிலா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் கீழே வந்து ரேசர் முதக்குன்னு கொடுத்த மாதிரி இருக்கும். பட் திஸ் இஸ் நாட் ரேசரும் கிடையாது. கரெக்ட். சி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் காட்டுறேன். ஸோ அப்படி மேலே புஷ் பண்ண பாருங்க. ஸோ இதுதான் ஒரு டிக் பென்சில், பென்சில்னு சொல்லலாம். ஸோ க்யூட்டாக இந்த மாதிரி வந்துருக்குது. ஸோ இது ரேசர் கிடையாது. இது ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு அந்த லெட்டு வெளியே வரும். நீங்கள் வந்து நார்மலாக பார்க்குறதுக்கு ஒரு நார்மலாக வுடன் பென்சில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, இந்த திங்ஸ் வச்சது தான் போதும். நான் வீடியோவுக்கு வந்து என்னோட கம்பைன் பண்ணி பேசுன்னு சொல்லி கூப்பிட்டா அவரோட இதில் வேலையில் கரெக்டாக இருக்கார். ஸோ என்ன ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துல்கிஃபில் ரொம்ப நேரமாக இதையும் காட்டிடுங்க இது எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அழகான ஒரு யூனிகார்ன் தான் இது. ஸோ யூனிகார்ன் மாதிரி இருக்குது. நல்லா தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி யூனிகார்ன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒரு டைனோ அது யூனிகார்ன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் இங்கே கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி இது ஆக்சுவலி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த யூனிகார்ன்கிற மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஸ்டேஷ்னரி காட்டினேன். ஸோ இது ஒரு பேப்பர் கட்டர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் அப்படின்னு சொல்கிறப்பவே வந்து யூனிகார்னே வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவல் யூனிகார்ன் தான். ஸோ பார்க்கவே கரெக்டாக தெரியுது, டைனோ மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ கரெக்டாக ஒரு யூனிகார்னு. ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இட்ஸ் அ ஹைலைட்டர். ஸோ இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இதுலேயே நிறைய கலர் வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு அவைலபிளான கலர் வேரியேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது தான். ஸோ இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸில் தான் வரும். அண்ட் இது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பென்சிலுக்கு உள்ள ஹெட்டாவோ இல்லை பென்னுக்கு உள்ள ஹெட்டாவோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்யூட். ஸோ இது பாருங்கள், ரொம்பவே க்யூட்டாக இருக்குல்ல, பார்க்க ஆக்சுவலி ஒரு டால் மாதிரியே இருக்குது இல்லையா. ஸோ நல்லா ஒரு குட்டி டெடி பேர் மாதிரி இருக்குது, ரைட். நல்லா அழகாக இந்த மாதிரி இந்த வினிட பூ அப்படின்னு சொல்லிட்டு வரும் தெரியுமா, அந்த மாதிரி க்யூட்டாக இருக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் சொல்கிறது என்ன சொல்வீங்க, கண்டிப்பாக இது ஒரு டால் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்வீங்க. ஆனால் இது டால் கிடையாது, இது ஒரு ரேசர். ஸோ பாருங்கள், பட் இந்த மாதிரி ரேசர் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சில்ட்ரன்ஸுக்கும் மனசு வராது, நம்மளும் யூஸ் பண்ண விட மாட்டோம். ஏன்னா நம்ம ரேஸ் பண்ண அழுக்காக போகும், ப்ளஸ் குட்டியாக போயிடும். பட் இதை வந்து ஒரு நல்ல ஒரு பென்சிலுக்கு பேக்கில் இப்படி நம்ம வச்சுக்கலாம். ஸோ க்யூட்டாக இருக்கும் நம்மளோட ஸ்டேஷ்னரிக்கு. ஸோ யூ கேன் யூஸ் இட். உங்களுக்கு வேணுண்டா இதை ரேசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பென்சில் ஆர் பென் பேக்கில் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். பார்க்க க்யூட்டாகவும் இருக்கும். நல்லா கண்டிப்பாக தெரியும் இது என்னது, பிரிஞ்சால். ஸோ பிரிஞ்சால் மாதிரியே அழகான ஒரு ரேசரு. அண்ட் இந்த பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லேயே ரேசரு. ஸோ இது ரொம்ப க்யூட்டான ஒரு இது தான், வித்தியாசமான ஸ்டேஷ்னரி. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம 90s கிட்ஸில் பார்த்துருப்போம், பட் குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ ஓகே, துல்கிஃபில் இது என்னது, ரேசரா? பரவாயில்லையே, கரெக்டாக சொல்லிட்டீங்க. நான் கூட ஏதோ சாக்லேட்டுன்னு சொல்வீங்கன்னு பார்த்தேன். ஸோ ஓகே, நீங்கள் 2K கிட்ஸில், ஸோ 90 கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இது ஏதோ சாக்லேட் அப்படி இப்படின்லாம் நினச்சிருப்போம். ஸோ சார்லாம் 2K கிட்ஸில், ஸோ கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாரு ரேசர்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன மாதிரி இருக்குது, ஸோ ரேசர்ஸாக காட்டிகிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ ரேசர்ஸில் என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், இதை வந்து காட்டுறதுக்குள்ளே துல்கிஃபில்ட டேடி கால் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பேசிட்டு வந்தோம். ஸோ எஸ், இது வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கேண்டி பாப்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஜஸ்ட்டு வந்து அந்த ஷேப்பில் இருக்குது. ஒரு கேண்டி எடுத்து
காட்டுங்க துல்கிஃபில். இந்த பாருங்கள் பாப்கார்ன். ஸோ சூப்பராக இருக்குது இல்லையா? இந்தாங்க கிஃப்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கேண்டி டைப்பில் தான் இருக்குது. ஸோ க்யூட்டாக ஒரு ரேசரு டபுள் கலரில் இருக்குது. இங்கே வந்து எல்லோ அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒயிட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி க்யூட்டாக குட்டி குட்டி லாலிபாப் குட்டி குட்டி லாலிபாப்பு. ஸோ கேண்டீஸாக காட்டுறோம்ல. ஸோ இது வந்து க்யூட்டாக ஒரு மேஷ்மெல்லோ இருக்குது. இது வந்து இங்கே ரேசர் கிடையாது. ஸோ இதுவும் தான் ரேசரு. ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்குது இல்லையா? இது ஒரு கேண்டி கம்பால் மிஷின். அது உள்ள மேபி அடியே இங்கே பாருங்கள் துல்கி, கையை காட்டுங்க. கையை காட்டுங்க, இப்படி காட்டினா தானே. ஸோ இது அழகாக குட்டி குட்டி கம்பால் மாதிரி வருது. சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. இது கண்டிப்பாக ரேசருக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு லாலிபாப் மாதிரியே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லாலிபாப் வேணும்? எல்லோ. ஸோ நான் இந்த ஒயிட் எடுத்துக்கிட்டேன், ஒரு எல்லோ லாலிபாப் எடுத்திருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலேயே மேஷ்மெல்லோ பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பராக இருக்குல்ல. அண்ட் இது கீழே அழகாக இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்க. சூப்பரில். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணும்? ஓகே, நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ பிங்க் அண்ட் ரெட்டு உங்களுக்கு காட்டுங்க. அழகாக பாருங்கள். அந்த 90s கிட்ஸோட திங்கிங்கை இப்போ வந்து யாரோ இதை வந்து 90s கிட்ஸ் தான் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 90s கிட்ஸோட தாட்ஸை வந்து இப்போ ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் பென்சிலோட இது தான். நான் உங்களுக்கு ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இது வந்து பார்க்க சுத்தம் பென் மாதிரியே இருக்கும். ஆனால் அழகாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது ஒரு பென்சிலு. ஸோ இந்த மாதிரி லெட்டு வச்சுருக்கோம் இந்த பென்சிலில். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நல்லா யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு தெரில. இது வந்து நீங்கள் எகெயின் வந்து ஷார்ப்பன் பண்ண தேவையில்லை. கிட்டத்தட்ட வந்து என்ன சொன்னாங்க, 50 or 100 பென்சில்ஸுக்கு சமோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ லேஸில் கரையாதுண்டு. லெட்ஸ் சி. துல்கிஃபில்க்கு யூஸ் பண்ண கொடுப்போம், எப்படி இருக்குன்னு தெரில. இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் கீச்செயின் நினைப்பீங்க, இல்லை பேக்கில் ஹோல்ட் பண்ணுறது, பேக்கில் வந்து நம்ம மாட்டி விட்றது அப்படின்லாம் நினைப்பீங்க. பட் இல்லை, நம்மலாம் இப்போ வந்து ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ் எப்படி நாங்கள்லாம் விளாடுவோம், ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ் அப்படி விளாடுவோம் நாங்கள். பட் இப்போ 2K கிட்ஸ் இல்லையா? ஸோ அதே மாதிரி விளாண்டுட்டு இருந்தால் எப்படி 2K கிட்ஸ்ன்னு ஒத்துக்கிறது? ஸோ இதை பாருங்கள், இது வந்து ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ் விளாடுற ஒரு கேம், சின்ன கேம். ஸோ பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணால் என்ன வந்திருக்கு? சிசர்ஸ். நல்லா கிளிக் பண்ணோம். இது ஸ்டோன் சிசர்ஸ். வாட் இஸ் தட்? இப்படின்னா என்னங்க சிம்பிள்? ஆக்சுவலி எனக்கு தெரியலை, நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். இது பேப்பர் எனக்கு தெரியும். ஓ பென்சிலா? ஓ எனக்கு தெரியலையே. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிசர்ஸ் பேப்பர். ஓகே, இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை அவங்க பென்சிலுங்கிறாங்க. இதுலேயே ஆக்சுவலி அதுதான் மென்ஷன் ஆகிருக்குது பென்சில்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ வந்து இது நீங்கள் வந்து இந்த மாதிரி கேம்ஸ் வந்து குட்டீஸ்க்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம், பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரிலாம். அண்ட் வந்து குட்டீஸ்க்குமே இது வாங்கி கொடுக்கலாம். இப்படி விளாட்றதுக்கு இப்போ இப்படி பண்ணி, பிகாஸ் இப்படி விளாட்றப்ப நிறையா நாங்கள்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தவங்க கையில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்லோவாக கூட நம்ம கையில் வந்து இப்போ அவங்க வந்து சிசர்ஸ் வச்சாங்கன்னா நம்ம ஸ்டோனு தூக்கி வச்சுருவோம் அந்த மாதிரிலாம். பட் இதில் அந்த மாதிரியெல்லாம் எந்த ஃப்ராடுத்தனமும் பண்ண முடியாது. இதில் என்ன ரேண்டமாக கிளிக் ஆகுதோ அதுதான். ஸோ துல்கிஃபில் வந்து இதை வந்து பென்சில் அப்படிங்கிறாரு இதை. ஸோ இது என்ன அப்படின்ட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் விளாட்றப்ப பென்சில் வருமே, சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்றப்ப. எங்களுக்கு தெரிஞ்சது ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ் தான். சரி ஓகே.